Now we are going to see the part 2 of zigzag. Their efforts at striking a conversation dashed into a kitchen to return with a plate heaped hurriedly with juicy fruit slices and some nuts. ஓகே ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க எடுத்துகிட்டு வராங்க, முடிஞ்ச வரைக்கும் அதை எப்படியாவது செய்ய வைக்கணும் அப்படின்ட்டு அவங்க நிறைய எஃபர்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. எஃபர்ட்ஸ்னால் நிறைய முயற்சிகள் எடுக்கிறாங்க. ஸோ நிறைய அவங்க வந்து நிறைய கிச்சன்லேருந்து நிறைய எடுத்துட்டு வராங்க. என்ன எடுத்துட்டு வராங்க அப்படின்னா பிளேட் ஹீப்ட் ஹரிலி வித் ஜூசி ஃப்ரூட் ஸ்லைசஸ் அண்ட் சம் நட்ஸ். அப்படியே ஒரு பிளேட் நிறைய ஹீப்ட்னா அப்படியே குவிக்கப்பட்ட ஒரு ஜூசி ஃப்ரூட்ஸ் இதில் இருக்குது, ஸ்லைசஸ் இருக்குது அண்ட் சம் ஃப்ரூட்ஸும் இருக்குது. அதில் சம் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸும் இருக்குது. நட்ஸ்னால் இந்த இது தெரியும்ல, பாதாம் பிஸ்தா அந்த மாதிரிலாம் நட்ஸ் எல்லாம் இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து போர்ட் ஐஸ் brightened momentarily as zigzag picked up a walnut, but refusing to speak, he dropped one wrinkled eyelid in a solemn wink and flew clumsily to deposit the nut on the enormous chandelier hanging from the ceiling. Bit by bit and in total silence, all the fruit on the plate was transferred to the chandelier and on the blades of the ceiling fan, now switched off. Okay, so both eyes brightened. அதோடைய both eyes வந்து அப்படியே brighten ஆயிருக்கு. ஸோ மொமெண்ட்ரலி அது அப்படியே வந்து பிரகாசமாக இருக்குது. ஓகே, ஸோ ஆன் த பிளேட்ஸ் ஆஃப் த சீலிங் ஃபேன் நவ் ஸ்விட்ச்ட் ஆஃப். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா போர்ட் ஐஸ் பிரைட்டன் மொமெண்ட்ரலி, திடீர்னு அப்படியே முல்ல டல்லாக இருக்க அந்த அதோடைய ஐஸ் வந்து அப்படியே பிரைட்டன் ஆயிடுச்சு, பிரகாசம் ஆயிடுச்சு. மொமெண்ட்ரலி அப்படின்னா உடனே, அதை பார்த்த உடனே ஜிக்ஸாக் என்ன பண்ணுச்சு, ஒவ்வொரு பிக்ட் அப் ஒரு வால்நட் எடுக்குது. பட் ரெஃப்யூசிங் டு ஸ்பீக், ஆனால் பேசவே இல்லது. ஹி ரெஃப்யூஸ் டு ஸ்பீக், பேசுறது தவிர்த்துருச்சு. ஹி ட்ராப்ட் ஒன் wrinkled eyelid, ஒரு wrinkled eyelid வந்து அப்படியே ட்ராப் பண்ணிடுச்சு. என்ன பண்ணுச்சு, இந்த சோலம் விங்க் அண்ட் ஃப்ளூ கிளம்சிலி டு டெபாசிட், அப்படியே வேகமாக பறந்து போய் அதை வந்து டெபாசிட் பண்ணிச்சு அந்த நட்ஸ் எல்லாம். உடனே எனாமஸ் சாண்ட்லியர்னா அதோடைய ஃபேனோடைய மேலே அந்த விங்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே வந்து அப்படியே ஒவ்வொன்றா கொண்டு போய் அந்த சீலிங்கில் அப்படியே ஒவ்வொரு ஃப்ரூட்டாக ஒவ்வொரு நட்டாக கொண்டு போய் மேலே வைக்குது. Bit by bit in a total silence, all the fruits of the plate were transferred to the chandelier on the blades of the ceiling fan. அந்த சீலிங் ஃபேனுடைய அந்த இதில் வந்து அந்த விங்ஸ் இருக்கு இல்லையா, அந்த விங்ஸ் மேலே ஒவ்வொன்றா இங்கே பாருங்கள் அந்த பிக்சரில் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றா அந்த விங்ஸ் மேலே எல்லாத்தையும் கொண்டு போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுச்சு. அப்புறம் வந்து then perching comfortably on a curtain rod, zigzag dropped one wizened eyelid and another solemn wink as he sank into his beak into a plum guava. அதுக்கப்புறம் வந்து அது பர்ச்சிங் அப்படின்னா உட்காடுறது, போய் மரத்தில் உட்காரோம் இல்லையா ஒரு பேர்டு, அதுதான் பர்ச்சிங்னு சொல்லுவாங்க. பர்ச்சிங் கம்ஃபர்டபிளி வந்து கர்டன் ராட் அப்படின்னா ஒரு ஸ்க்ரீனில் நம்ம போடுவோம் இல்லையா, தொங்குடுவோம் இல்லையா, திரை போடுவோம் இல்லையா நம்மளுடைய வீட்டில், அதோடைய அந்த ராட் மேலே உட்காந்துட்டு ஜிக்ஸாக் ட்ராப்ட் ஒன் விசன்ட் ஐலட், அப்படியே ஒரு கண்ணை அப்படியே கீழே போட்டு இன்னொரு கண்ணை அப்படியே விங்க்னா கண் சிமிட்டுதல், அப்படியே சிமிட்டிகிட்டே என்ன பண்ணுதுன்னா ஹி சாங்க் ஹிஸ் பிக் இன்டு த ப்ளம் கோவா, ஒரு நல்ல சதை மிக்க ஒரு கோவா, நல்லா பழுத்த ஒரு கோவாவில் அப்படியே அதோடைய பீக் வச்சிருக்கு. அப்படியே டோன்ட் வரி சில்ட்ரன், விசு கம்ஃபர்டட் as he left. கவலைப்படாதீங்க children. Noticing how disappointed they looked when Zigzag stubbornly refused to say a single word to them, even they tried speaking to him in English, Hindi, Tamil and French. Just wait till Zigzag settles down in his new home. You can have a great time listening to him. என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த விசு வந்து டோன்ட் வெரி சில்ட்ரன், கவலைப்படாதீங்க. ஸோ கொஞ்சம் வந்து பொறுமையாக இருங்க. அது வந்து இப்போ வந்து ஒரு ஜிக்ஸாக் உங்கள்கிட்ட டிசப்பாயிண்ட் பண்ணி வச்சோம். ஆனால் எப்பயுமே வந்து கொஞ்ச நாள் பழகிடுச்சுன்னா அது வந்து சரி ஏடுவிடாங்க. இவங்களும் இங்கிலீஷில் பேசுகிறாங்க, தமிழில் பேசுகிறாங்க, ஹிந்தியில் ஃப்ரெஞ்சில் எல்லாத்துலேயும் பேசுகிறாங்க. ஆனால் அது எதுவுமே ஆன்சர் பண்ணல. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள் அது செட்டில் ஆகிற வரைக்கும். ஏன்னா புது விடமாக இருக்கு இல்லையா, ஸோ அது செட்டில் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து யூ வில் ஹேவ் அ கிரேட் டைம், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். ஓகே, As it happened, the children didn't have to wait more than 10 minutes to have a great time listening to Zigzag. For as soon as Visu left, Zigzag, still perched on the curtain rod, went off to sleep. And the moment he fell asleep, he began to snore. And what a snore it was! Grrrzy. It began as a soft. Okay. ஸோ இது என்னாச்சு அப்படின்னா இவர் கொஞ்ச நேரம் கூட ஆகலை, ஒரு 10 minutes கூட ஆகலை, ஒரு கிரேட் டைம் வந்து வந்துருச்சு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஜிக்ஸாக் வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்குது. விசுவு கிளம்புனது பண்ணி அவர் என்ன பண்ணிடுச்சுன்னா அப்படியே தூங்கிடுச்சு. அப்படியே அந்த கர்டன் ராட் மேலேயே உட்காந்துட்டு ஹி வென்ட் டு ஸ்லீப், அப்படியே தூங்கிடுச்சு. அது தூங்கினோடனே ஃபெல் அஸ்லீப்னா தூங்கிடுச்சு.
he began to snore. Snore அப்படின்னா குரட்டை விட ஆரம்பிச்சிருச்சு. வேகமாக ரொம்ப சத்தமாக குரட்டை விட ஆரம்பிச்சிருச்சு. and what a snore it was. grr wheeze அப்படின்னு சொல்லிட்டு grr wheeze அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு அது வந்து குரட்டை விடுது. it began as a soft He began as a soft, grumbly sort of rumble, much like that which the stomach of a mildly hungry dinosaur might have made. Then it grew louder and louder and louder until it sounded as if a herd of elephants with cold was trumpeting angrily in the room. Grrr, wheeze. Okay, so first என்னாச்சுன்னா ஃபர்ஸ்ட் மெதுவா grumbly sort of rumble ஒரு மாதிரி அரசல் பொரசலாக கேட்ட சத்தம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா மச் லைக் விச் த ஸ்டொமக் ஆஃப் அ மைல்ட்லி ஹங்க்ரி டைனோசர், ஒரு சின்ன ஒரு மைல்டாக கொஞ்சம் பசியோடு இருக்க டைனோசரோடைய சத்தத்தில் வயிற்றுலேருந்து எவ்வளோ சத்தம் வருமோ அதுலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. தென் இட் க்ரூ, அதுக்கப்புறம் மொல்ல லவுடர் அண்ட் லவுடர், மெதுவாக சத்தமாக மொல்ல சத்தம் அதிகமாகி என்ன ஆயிடுச்சுன்னா இட் சவுண்டட் லைக் அ ஹர்ட் ஆஃப் எலிஃபென்ட்ஸ்னால் ஒரு யானை கூட்டம் பிளறுவது போல அவ்வளோ சத்தம் கேட்டுச்சான். ட்ரம்பட்டிங் அப்படின்னா பிளறுதல், யானை வந்து பிளறும் இல்லையா, ஸோ அந்த ட்ரம்பட்டிங் சத்தம் கேட்டுச்சோ அவ்வளோ ஒரு கூட்டத்தில் ஒரு யானை ஒரு ரூம்குள்ளார ஒரு யானைகள் ஒரு 10 யானை வந்து சத்தம் போட்டால் எவ்வளோ சத்தம் கேட்குமோ அப்படி ஒரு சத்தம் கேட்டுச்சு அவங்களுடைய ரூமில். zigzag snore pounded their eardrums till their heads ached. அவங்க சத்தம் போட அது வந்து அவங்களுடைய தலையெல்லாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு, அவ்வளோ சத்தம் அதை போட்டுச்சு. In vain did they try to wake the snoring bird. அவங்களால அந்த குரட்டை விடுற அந்த பேர்டை எழுப்பவே முடியல. 21 languages he is supposed to know, snorted Mrs. Krishnan, yet this bird chooses to communicate only in Snorish, Snories, Snorian, Snorri, Snoraloo. Okay, so இது என்ன சொன்னதுன்னா 21 languages அது தெரியும்னு சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து இந்த ஸ்னோர்டட் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் எல்லாமே வந்து என்னென்னா ஸ்னோரிஷ், ஸ்னோரீஸ், ஸ்னோரியன், ஸ்னோரி அண்ட் ஸ்னோர்லூ அப்படிங்கிறாங்க. அதாவது வந்து ஸ்னோர் அப்படிங்கன்னா குரட்டை, அந்த குரட்டையிலேயே இத்தனை ஸ்பெல்லிங் சொல்லி மாற்றி இந்த லாங்குவேஜ் தான் அது தெரியும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகே, ஸோ I thought it was a scientific fact that birds couldn't snore, said Maya, trying to squirt water from the small water pistol at zigzag to wake him and wetting most of the curtains and the walls and the sofa instead. நான் என்ன பண்ணா அப்படின்னா ஐ தாட் இட் வாஸ் அ சயின்டிஃபிக் ஃபேக்டில் கூட எனக்கு தெரியலையே, ஒரு பேர்டால் ஸ்னோர் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சேன் நான் அப்படின்னு சொல்லி மாயா சொல்கிறா. அவன் என்ன பண்ணுறான்னா ட்ரைங் டு ஸ்குவிட் வாட்டர் ஃப்ரம் ஒரு ஸ்மால் வாட்டர் பிஸ்டல் இருக்கும் இல்லையா, தண்ணி துப்பாக்கி இருக்கும் இல்லையா, ஸோ அதை வச்சு அவள் இந்த வாட்டரை வந்து அந்த பேர்ட் மேலே அப்படியே தெளிக்கிறா, ட்ரை பண்ணுறா அதோடைய அந்த ஜிக்ஸாக் வந்து எழுப்பணும்னு. பட் என்ன ஆகுதுன்னா வெட்டிங்னா என்னத்தை நினச்சிட்டா அந்த கர்ட்டனை ஃபுல்லாக நனைஞ்சு போச்சு, அந்த வால்ஸ் எல்லாம் நனைஞ்சிருச்சு, சோஃபாவும் நனைஞ்சிருச்சு, இதெல்லாம் நனைஞ்சிருச்சு. ஆனால் அந்த பேர்டு எந்திரிக்கிறதுக்கா சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா ஆஃப்ரிக்கன் விச் டாக்டர்ஸ் பேர்ட்ஸ் டோன்ட் ஒபே சயின்டிஃபிக் ரூல்ஸ். அரவிந்த் வாஸ் annoyed that his best imitations of a raging lion, a hungry hyena and a ferocious dog had failed to draw zigzag out of his deep slumber. Now he tried his loudest, most frightening coyote call. Okay, ஸோ என்னாச்சு அப்படின்னா ஆஃப்ரிக்கன் விச் டாக்டரோடைய பேர்ட்ஸ் வந்து சயின்டிஃபிக் ரூல்ஸ் எல்லாம் ஒபே பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. அரவிந்த் வந்து சொல்கிறான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா அவன் ரொம்ப ஒரு மாதிரி அனாய்டுனா ரொம்ப வருத்தப்படுறான். அண்ட் தட் இஸ் பெஸ்ட் இமிடேஷன்ஸ் ஆஃப் ரேஜிங் லயன். அது எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு சிங்கம் வந்து கர்ஜனை பண்ணாலுமே, ஒரு ஹயனா வந்து பசியில் கத்துனாலும், ஒரு கோவமுடைய ஒரு டாக் கத்தினாலும் குலைச்சாலும் இந்த ஜிக்ஸாக்கை வந்து கண்டிப்பாக அதோடைய டீப் ஸ்லம்பர் அப்படின்னா ஸ்லீப், அதோடைய தூக்கத்துலேருந்து கண்டிப்பாக எழுப்பவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹி ட்ரைட் இஸ் லவுடஸ்ட் மோஸ்ட் ஃப்ரைட்டனிங் கோயோட் கால், ரொம்ப கத்தி அலர்ந்தியும் செய்கிறான், ஆனால் கண்டிப்பாக அதெல்லாம் எழுப்பவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஜிக்ஸாக் ஸ்லெப்ட் ஆன் அன்டிஸ்டர்ப்ட் அண்ட் ஸ்னோட் ஆன். அது அப்படியே தூங்கிட்டே இருக்கு, யாருமே அதை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி அது பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கு, யாரும் சொன்னதே அது கண்டுக்கவே இல்லை. ஓகே, இன் டோட்டல் despair at his failure to wake Zigzag or at least stop him snoring, they shut themselves in the bedroom that was farthest away from Mrs. Krishnan's studio where Zigzag was creating the terrible din.
Mrs. Krishnan was just unraveling a roll of cotton wool to stuff in her ears when they heard their maid. ஓகே, ஸோ என்ன சொன்னாங்க அப்படின்னா டோட்டல் டிஸ்பேர், ரொம்ப விரக்தி அடைஞ்சிடறாங்க எல்லாருமே. அட் த ஃபெயிலியர் டு வேக் ஜிக்ஸாக் வந்து எழுப்புறதுல எல்லாருமே ஃபெயில் ஆகிட்டாங்க, ஃபெயிலியரை வந்து மீட் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து அவங்களால எழுப்பவே முடியல. அவங்களுடைய ஸ்னோரிங்னா அந்த குரட்டையை அவங்களால ஸ்டாப் பண்ண முடியல. அதனால் என்ன பண்ணாங்கன்னா எல்லாரும் போய் பெட்ரூமில் கதவை சாத்திட்டு படுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் மிஸ்ஸஸ் கிருஷ்ணனோட என்ன பண்ணிக்கிறாங்கன்னா பெரிய காட்டன் ரூலாக பண்ணி அதை அப்படியே அவங்களுடைய காதில் அடைச்சிக்கிறாங்க. when they heard their maid, அவங்களுடைய மெய்ட் வராங்க, அவங்களுடைய வேலையாள் வராங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க பேர் வந்து லக்ஷ்மி வந்து வராங்க. அங்கே லக்ஷ்மி ஸ்பீக்கிங் as if she had electrocuted, அப்படியே வந்து அப்படியே ஷாக்கான மாதிரி அப்படியே நல்லா கூச்சலிடுறாங்க. ஸ்ட்ரீக்கிங்னா ரொம்ப வீச்சுன்னு கத்துறாங்க. ஸோ என்ன நடந்தது அப்படின்னா, hearts hammering, they rushed to the studio to find Lakshmi dancing and clapping her hands excitedly as she yelled, we have been blessed, we have been truly blessed, it's rain papayas and bananas in the room. Here's hammering, hearts hammering, அப்படியே வந்து இதையுமே வந்து அப்படியே நிற்கிற மாதிரி அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா they rushed to the studio, அப்படியே வேகமாக ஓடி போய் பார்க்குறாங்க. அங்கே வந்து லக்ஷ்மி வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கா, கிளாப் பண்ணிக்கிட்டே டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. என்னன்னா ரொம்ப எக்ஸைட்டடாக ரொம்ப குதூகலமாக இருக்கா. she yelled, ரொம்ப கூச்சல்றா. என்னன்னா we have been blessed, நம்மளுக்கெல்லாம் வந்து அருள் வந்துருச்சு, நம்மளுக்கு வந்து பெரிய கருள் கொடுத்துருக்காரு கடவுள். என்ன சொன்னா we have been truly blessed, நம்மளாம் உண்மையாலுமே வந்து கொடுத்து வச்சோங்க. நம்மளுக்கு பாருங்க இந்த மாதிரி பப்பாயா பனானாஸ் எல்லாம் மழையா கொட்டுது இந்த ரூம்ல, பாருங்க எவ்வளோ நம்ம கொடுத்து வச்சோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்வன்ட் மெய்ட் சொல்றாங்க. They froze in horror. Lakshmi had apparently switched on the fan on which Zigzag had left. Some fruit and nuts, half-picked fruit, steamed off the fan, dampening even Lakshmi's enthusiasm as Gova landed on her cheek with a soft squish, and one walnut hit her forehead with a loud smack. One slice of overripe papaya came whizzing off the fan, and they watched it helplessly. Horror splattered all over Mrs. Krishnan's unfinished masterpiece. Sunset at Marina, spreading streaks of juicy orange pulp and shiny black seeds all over it. Okay, so அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு they froze in horror, அவங்கெல்லாம் அப்படியே பயங்கரமா வந்து ரொம்ப ஒரு பயந்து போயிட்டாங்க, பயத்தில் அப்படியே ஆழ்ந்திருக்காங்க, அப்படியே விரைச்சு அப்படியே நிற்கிறாங்க, எல்லாம் அமைதியாக எதுவுமே பேஸ் பண்ணாமல் நிற்கிறாங்க. லக்ஷ்மி ஹேட் அப்பேரண்ட்லி ஸ்விட்ச் ஆன் த ஃபேன். லக்ஷ்மி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபேனை ஸ்விட்ச் ஆன் பண்ணோன்னே ஃபேன் மேலே இருந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து எல்லா பக்கமும் செதற ஆரம்பிச்சிச்சு. ஆன் which Zigzag had left some fruit and nuts, அதெல்லாம் ஹாஃப் பேக்டு ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து அப்படியே ஃபேன்லேருந்து அப்படியே செதறி கிடக்குது. டேம்பிங் ஈவன் லக்ஷ்மிஸ் எந்தூசியாசம், லக்ஷ்மியோடைய அந்த இன்ட்ரெஸ்ட்டும் இந்த அதிகமாகிடுச்சு. அதை டக்குன்னு வந்து கோவா வந்து அவருடைய சீக்கில் அவருடைய கன்னத்தில் அப்படியே வந்து விழுது. அது அப்புறம் அண்ட் வால்நட் இன்டர் ஹெட், ஒரு வால்நட் வந்து அப்படியே அவருடைய நெத்தி ஃபோர்னா நெற்றியில் அப்படியே அடிக்குது. ஒன் ஸ்லைஸ் ஓவர் ரைப் பப்பாயா, அந்த பப்பாயா வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு ஸ்லைஸ் மட்டும் அப்படியே வேகமாக பறந்து போகுது ஃபேன்லேருந்து. எல்லாரும் அப்படியே பார்க்குறாங்க, ஹெல்ப்லெஸ்ஸாக எதுவுமே பண்ண முடியாமல் அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அது எங்கே போகுது அப்படின்னா ஒரு மாதிரி அந்த மிஸ்ஸஸ் கிருஷ்ணனுடைய ஒரு அன்ஃபினிஷ்டு மாஸ்டர் பீஸ் சன்செட் ஆஃப் மெரினா அப்படின்னு இருக்கு இல்லையா, அட் மெரினான் இருக்கு இல்லையா, அதை வந்து போய் வேகமாக அப்படியே செதறிடுச்சு, அப்படியே பட்டு செதறிடுச்சு. ஸ்ப்ரெட்டிங் ஸ்ட்ரீக்ஸ் ஆஃப் ஜூசி ஆரஞ்ச் பல்ப், ஆரஞ்சு கலரில் ஒரு அந்த சதை வந்து அப்படியே பரவி அப்படியே ஸ்பிளாஷ் ஆகிடுச்சு, அப்படியே செதறி. அண்ட் ஷைனி பிளாக் சீட்ஸ் ஆல் ஓவர் இட், அதில் வந்து பிளாக் சீட்ஸும் அப்படியே ஒட்டிகிட்டு இருக்கு. மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் groaned tragically and looked ready to shoot Zigzag. அதுக்கப்புறம் மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வந்து ரொம்ப groanedனா ரொம்ப கூச்சல் போடுறாங்க, ட்ராஜிக்கலி ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டப்படுறாங்க, அவங்க கஷ்டப்படுறாங்க. பட் இட் வாஸ் சேவ்ட் பை த பெல், அது வந்து வேகமாக வந்து ஷூட் பண்ணுறதுக்கும் எடுத்துக்கிறாங்க. பட் ஹி வாஸ் சேவ்ட் பை த பெல், பெல் யாரோ ரிங் பண்ணதுனால, யாரோ வெளியில் பெல் அடிச்சதுனால டக்குன்னு அதை வந்து காப்பாற்றி ஆயிடுச்சு. The telephone bell, they answered one call after another as all the neighbors rang up to the demand what the awful king sound was and they could please have some peace.
தயவுசெய்து எங்களால் அந்த சத்தம் கேட்கவே முடியல, அவ்வளோ கொரட்டை சத்தம், அவ்வளோ சத்தம் கேட்டுட்டு இருக்குது, என்ன சவுண்ட் அது, தயவுசெய்து ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அவங்களுடைய நெய்பர்ஸ் எல்லாம், அவங்களுடைய அண்டை வீட்டாரெல்லாம் ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களால அதெல்லாம் கேட்டுக்கவே முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தயவுசெய்து அந்த சவுண்டை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் சொல்கிறாங்க. And though all this commotion Zigzag slept on unconcerned and snowed on. இந்த எந்த கமோஷன் தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், கன்ஃபியூஷன், குழப்பம், இந்த எந்த குழப்பத்துக்கும் Zigzag அசரவே இல்லை. ஸோ இட் லெஃப்ட் அன்கன்சர்ன், எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அது பாட்டுக்கு தூங்கிட்டே இருக்கு. அண்ட் ஸ்னோ டவுன், அப்படியே குரட்டை விட்டுட்டே இருக்கு. Finally, an exhausted Mrs. Krishnan rang up her husband. I am going crazy with the sound of Zigzag snoring, plus all these angry telephone calls, and my beautiful painting. Hear her voice cracked. You know Mrs. Junjunwala, the art critic who lives upstairs. Well, she heard Zigzag snoring and had the cheek to telephone and asked me whether I could sing a little softly. When I took my singing lessons, please contact Somu and find out what we should do. Okay, ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபைனலி ரொம்ப டயர்டாயிட்டாங்களாம். ரொம்ப டயர்டாயிட்டாங்க. எக்ஸாஸ்டட்னா ரொம்ப டயர்டான மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய ஹஸ்பண்ட்க்கு ரேங் அப் டு ஹர் ஹஸ்பண்ட், அவங்களுடைய ஹஸ்பண்ட்க்கு ஃபோன் பண்ணி ஐ எம் கோயிங் கிரேசி த சவுண்ட் ஆஃப் Zigzag snoring, அதோடைய கொரட்டை சத்தத்தில் நான் ரொம்ப பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது, எனக்கு அவ்வளோ கோவம் இருக்குது, கஷ்டமாக இருக்குது. ப்ளஸ் எல்லா அந்த ஆங்கிரி டெலிஃபோன் கால்ஸ் இதெல்லாம் கோவமாக ஃபோன் பண்ணி எங்களை கேட்டுட்ருக்காங்க. தயவுசெய்து இந்த சவுண்டை ஸ்டாப் பண்ணுங்க. அதே மாதிரி என்னுடைய பெயிண்டிங், பியூட்டிஃபுல் பெயிண்டிங், அது எல்லாமே முடிஞ்சு போச்சு. அந்த ஜுன்ஜுன்வாலா மேலே இருக்கிற அந்த மிஸ்ஸஸ் ஜுன்ஜுன்வாலா என்னுடைய ஆர்ட் கிரிட்டிக் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஜிக்ஸாக்குடைய ஸ்னோரிங்னால தயவுசெய்து உங்களுடைய சிங்கிங் ப்ராக்டிஸ், உங்களுடைய சிங்கிங் லெசன்ஸை கொஞ்சம் சாஃப்டாக வச்சுக்கோங்க, மெதுவாக பாடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ப்ளீஸ் கான்டாக்ட் சோமு அண்ட் ஃபைண்ட் அவுட் வாட் வி ஷுட் டூ. தயவுசெய்து சோமுக்கு ஃபோன் பண்ணி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேளுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் மிஸ்டர் கிருஷ்ணன்ட்டு சொல்கிறாங்க. டாக்டர் கிருஷ்ணன் கேம் ஹோம் as fast as he could after he had left an email message for Somu asking him for clear instruction on how to stop Zigzag from snoring. அதுக்கப்புறம் டாக்டர் கிருஷ்ணன் உடனே ஃபோன் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வேகமாக விரைந்து வீட்டுக்கு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு இமெயில் மெசேஜ் கொடுக்குறாரு சோமுக்கு, ஏதாவது ஒன்று பண்ண முடியுமா, ஒரு கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க, எப்படி இந்த ஜிக்ஸாக்குடைய குரோட்டை சத்தத்தை நிறுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமெயில் கொடுக்குறாரு. ஓகே, டோன்ட் வரி, he reassured his downcast family. Somu will reply soon and we will discover there's some ridiculously simple way to stop Zigzag from snoring. Don't worry, கவலைப்படாத, நான் அவருக்கு சோமு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் ஃபாஸ்ட்டாக, கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். கண்டிப்பாக நம்ம சிம்பிள் வேஸ் தான் இருக்கும், அது சொன்னோம்னா நம்ம ஸ்டாப் ஆயிரும், அதை ஸ்னோர் பண்ணுறதை நிறுத்திடும் அப்படிங்கிறாங்க. 6 days பாஸ்ட், 6 நாள் பாஸ் ஆகிடுச்சு. 6 frantic days of checking their email day and night. ஒவ்வொரு நாளும் இமெயில் செக் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆனால் 6 torturous days of having the deafening loud grrr wheeze. ஸோ இந்த மாதிரி சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்குது. Resound in their home most nerve-wrackingly. Maya complained that she had permanent rumbling sound in her ears when she was miles away from home, that her ear ached all the time. Aravind confessed that for the first time in life he was actually looking forward to going to school, considering it was a calm as monastery compared to their house. Mrs. Krishnan has lost interest in painting. Zigzag would sometimes wake up briefly when he wanted to eat some fruit. ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த சவுண்டை கேட்டுட்டு யாராலையுமே இருக்க முடியல. 6 நாள் கடந்து போயிடுச்சு. மாயா தயவு செய்து எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, தலையெல்லாம் வலிக்குது, பொழுதுனிக்கும் இந்த சவுண்டு கேட்டே இருக்குது, நான் வீட்டை விட்டு தூரமாக போனால் கூட எனக்கு இந்த சவுண்ட் காதலையே ஒழிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அதே மாதிரி அரவிந்த் என்ன சொல்கிறான், தயவு செய்து நான் ஸ்கூலுக்கு போகிறேன், என்னோட ஸ்கூல் எவ்வளோ அமைதியாக ஒரு தியான பீடம் மாதிரி இருக்குது, மொனாஸ்ட்ரினா தியான பீடம் மாதிரி இருக்குது, அவ்வளோ அமைதியாக இருக்குது, இது இவ்வளோ சத்தமாக இருக்குது நம்ம வீட்டில், எனக்கு பிடிக்கவே இல்லை, நான் ஸ்கூலுக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி அரவிந்த் போகிறான். அதே மாதிரி அவங்களாலையும் மிஸ்ஸஸ் கிருஷ்ணனாலையும் அவங்களுடைய பெயிண்டிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஷீ லாஸ்ட் இன்ட்ரெஸ்ட், அவங்க அதுலேயும் இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு போயிடுச்சு. ஸோ அந்த ஜிக்ஸாக் அதை சாப்பிட்ற டைம் மட்டும் எந்திரிச்சு சாப்பிட்டு மறுபடியும் புரட்ட விட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ this will continue the remaining part in the next video. Thank you.